ஹலோ கைஸ், இதான் நம்ம சேனல் மிஸ்ட்ரி டிகே. இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, யாருமே அதிகமாக கேள்விப்படாத இடம், அந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, இப்போ வரையும் ஒரு சீக்கிரட்டாக இருக்கிற இடம், அதுதான் ஏரியா 51. பாதி பேர் ஏரியா 51 பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கேள்விப்படாட்டி மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஏரியா 51 பற்றி அப்படியே சொன்னோன்னா புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அது 4 டாப்பிக்கே பிரிச்சிருக்கேன். 4 டாப்பிக்கே என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த 4 டாப்பிக்கே ப்ரீஃபாக பார்க்கலாம். டாபிக் நம்பர் 1, ஏரியா 51 எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாபிக் நம்பர் 2, அதுக்குள்ளே நம்மளால் போக முடியுமா, இல்லை யாராவது போயிருக்காங்களா, இல்லை போயிட்டு வந்து ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, சொன்னவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஆகிருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாபிக் நம்பர் 3, ஃபேஸ்புக் ஈவெண்ட். ஃபேஸ்புக் ஈவெண்ட்டு மொட்டையாக சொன்னால் புரியாது, அதை ப்ரீஃபாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாபிக் நம்பர் 4, எல்லாத்துக்கும் விடை தெரியாமல் இருக்கிற யூஎஃப்ஓ. யூஎஃப்ஓங்கிற ஒரு விஷயம் இருக்கா, அமெரிக்காவுக்கும் ஏலியன்ஸுக்கு சம்மந்தம் இருக்கா, உள்ள ஏலியன்ஸ் இருக்கா, உள்ள என்னென்ன இருக்க சான்ஸ் இருக்குது, மக்களால் சொல்லப்படும் கருத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது மக்கள் என்னென்னு சொல்கிறாங்க, உள்ளுக்கு அது இருக்குது இதுக்கு சொல்லுவாங்களே, அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி கைஸ், இது 4 டாபிக் முடிஞ்சு. இப்போ ஃபஸ்ட் டாபிக் வந்து போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஏரியா 51 எங்கே இருக்குது, எப்படி இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஏரியா 51 அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் வேகாஸ், அதாவது நார்த் ஆஃப் லாஸ் வேகாஸில் நிவேடாங்க டெசர்ட் தான் இந்த இடம். ஃபுல்லாக 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் கைஸ். அந்த சைடு 40, இந்த சைடு 40. அப்போனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மேலால் பார்க்குறக்கு ஒரு ஏர்போர்ட் மாதிரி தான் நம்மளுக்கு லுக் ஆகும். நல்லா கவனிச்சு உத்து பார்த்தோம்னா மேலால் ஒரு கேட் மட்டும் தெரியும். சுற்றி வர அங்கங்கே ஒரு கேட்டாட நிற்க வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போனால் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகலாம். நான் சொன்னது புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், டீப்பாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஏரியா 51ங்கிற இடம் பூமிக்கு மேலே இல்லை, பூமி கீழே இருக்குது. அதாவது 40 ஃப்ளோர்ஸ் கீழே இருக்குது, பூமிக்கு கீழே இருக்குது. அப்போ அதனால தான் ஒன்று சீக்கிரட்டாக இருக்குது, மிஸ்ட்ரியாக இருக்குது. பூமிக்கு மேலே இருந்தால் எப்போயே நம்ம ட்ரோனை வச்சோ இல்லை கூகுள் மேப் வச்சோ எப்படி நம்ம பார்த்துருப்போம். அது உள்ளே இருக்கிறனால தான் ஒரு சீக்கிரட்டாக இருக்குது. அந்த ஏர்போர்ட் தெரியும்னு சொன்னேன் கைஸ். அந்த ஏர்போர்ட்டில் ஒரு கம்பெனி பிளைன் மட்டும்தான் வரும். அதை நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சொல்கிறேன் டீட்டெயில் அதை பற்றி. சரி வாங்க இப்போ நம்ம டாபிக் 2க்குள்ளே போகலாம். டாபிக் 2 என்னென்னா, நம்மளால் அதுக்குள்ளே போக முடியுமா, இல்லை யாராச்சும் அதுக்குள்ளே போயிருக்காங்களா, இல்லை போயிட்டு வந்து ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, சொன்னவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, அதை பற்றி டாபிக் 2வில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. நம்மளால் உருண்டு பிறண்டு படுத்தாலும் கனவுல கூட போக முடியாது கைஸ். ஏன்னா அவ்வளோ செக்யூரான ஏரியா 51. அதை செக்யூர் பண்ணுறதுக்குனே ஆர்மி வச்சுருக்காங்க. அது யூஎஸ்ஏவோட ஆர்மி ரொம்ப பவராக இருக்கும். அந்த நார்மல் ஆர்மி கிடையாது, தனியாக கேமல் டியூட்னு ஒரு ஆர்மி வச்சுருக்காங்க. சும்மா வெறுங்கையில் நிற்க மாட்டாங்க கைஸ். அவங்க ஃபுல்லாக கன்ஸோடு நிற்பாங்க. யார் அத்துமீறி வந்தாலும் ஷூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸும் இருக்குங்க கைஸ். கொஞ்சம் அந்த கேமல் டியூட் ஆர்மி வச்சு பார்த்துக்கோங்க. உள்ளே போயின்னு நினச்சா ஃபுட்டே போட்டுருவாங்க. யாரும் தயவு செஞ்சு அதுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிடாதீங்க. நம்ம பர்மிஷன் கேட்டு போனாலும் அதுக்குள்ளே போக முடியாது. இருந்தாலும் தெரியாமல் அப்படின்னு தெரியாமல் போகணும்னு நினச்சிங்கன்னா, அந்த கிரவுண்டை சுற்றி ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணுறக்கு ஒரு மிஷின் இருக்குது. அதாவது நீங்கள் உள்ளே கால் வச்சாலே அலாரம் பிளிங்க் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ப்ரொடெக்ட் இருக்குது. அது இல்லாமல் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. மாட்டிக்குவீங்க, போகவே நினைக்காதீங்க. அதுக்குள்ளே நிறைய பேர் போயிருக்காங்க கைஸ். அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கைஸ். அவங்க எப்படி போவாங்கன்னா, ஒரு ஏர்க்ராஃப்ட் மூலமாக தான். அது நான் ஃபஸ்ட் டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன், அது பாதியாக தான் சொல்லியிருப்பேன். மேலே இப்போ மேலேருந்து லுக் பண்ண ஒரு ஏர்போர்ட் மாதிரி தெரியும்ல, அது அந்த உள்ளே வேலை செய்கிற இறங்கி வேலை செய்யறதுக்கு அந்த லேண்டிங் ஆகிட்டு அந்த இடத்துக்கு போகிறக்காக தான் வயசு. அந்த ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் மூலமாக தான் அவங்களால அவங்க போக முடியும். நம்ம எல்லா ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ரெயின் மட்டும் ஒரு சில ஊருக்கு போகாது, எல்லா ட்ரெயினும் ஒரு சில ஊருக்கு போகும். அது மாதிரி எல்லா ஏர்க்ராஃப்ட்டும் ஏரியா 51க்கு போகாது. தனியாக அதுக்குன்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் கம்பெனி இருக்குது, அதுதான் ஜானட். டெய்லியும் 5லேருந்து 4 ஜானட் ஏர்க்ராஃப்ட்ஸ் போகும். ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு மறுபடியும் கூப்பிட்டு வர்றதுக்கு. அந்த ஏர்க்ராஃப்ட் மட்டும் எல்லா ஏர்க்ராஃப்ட் கூட நிற்காத, தனியாக மட்டும் நிற்கும். அதை செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. உள்ளே பாஸ் வேணும் போகிறதுக்கு. அதாவது நம்ம ஊர் நார்மல் பஸ் பாஸ் கிடையாது கைஸ். அந்த ஏரியா 51க்கு அந்த அப்ரூவ்மெண்ட் ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை காமிச்சா தான் ஏரோப்ளேனுக்குள்ளேயே ஏற்றுவாங்களாம். எவ்வளோ செக்யூரிட்டி பார்த்தீங்களா? இப்போ நம்ம தேர்டு பாயிண்ட்டை பார்ப்போம். நான் தேர்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா, உள்ளே போயிட்டு வெளில ஏதாச்சும் சொன்னவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பாயிருக்கா, அதை பற்றி பார்க்கலாம். பாதிப்பு மட்டும் ஆன வயசு அவங்க காணாமே போயிட்டாங்க. அது அங்கே வேலை செஞ்சது ஒருத்தர். அங்கே நிறைய சூழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்எம் டெலிகாஸ்ட்டில் லைவ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்கேயும் வெளில வரல, ஒரு சீக்கிரட்டான பிளேஸில் ஒளிஞ்சுட்டு சொல்லியிருக்காரு அங்கே எஃப்எம் ஓனர்கிட்ட. சரி சொல்லுங்க சொல்லிட்டு எல்லாரும் மக்கள்லாம் தயாராக கேட்கறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு.
அது சாதாரண இடம் இல்லை, அங்கே மிகப்பெரிய குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, அங்கே அதுக்குள்ள நிறைய மர்மமான விஷயம் சொல்லிட்டு இருக்கப்போ திடீர்னு எஃப்எம் சிக்னல் கட் ஆகுது. ஏதோ சிக்னல் யாரோ வந்து ஹேக் பண்ணுறாங்க, எஃப்எம் சிக்னல் கரகரன்னு கேட்குது. அந்த கம்பெனிக்காரனுக்கே சாக்கா, என்னடா எல்லா சிக்னலும் கரெக்டாக தானே இருக்கே, பார்த்தா எல்லாம் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அந்த சிஸ்டரையே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த எஃப்எம் இது நார்மலாகுது, பேசுகிறவே காணோம். பேசுகிற எங்கே வந்து பேசுகிற சீக்கிரட்டாக இருக்குன்னு சொன்னாங்களே, அப்பயும் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அவர் இல்லவே இல்லை. அவர் எங்கே போயிருக்காருன்ட்டு ஒன்றும் மர்மமாக தான் இருக்குது. அது மாதிரி நிறையா 2-3 விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அந்த கவர்மெண்ட்டே அதை மறைக்க பார்க்குதுன்னா எவ்வளோ பெரிய சீக்கிரட்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கைஸ். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 டாபிக் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த 2 டாபிக் பார்க்கலாமா? சரி, இப்போ தேர்ட் டாப்பிக்கில் போகலாம். தேர்ட் டாபிக் என்னென்னா ஃபேஸ்புக் ஈவெண்ட் மொட்டையாக சொல்லியிருந்தேன். இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ஃபேஸ்புக் ஈவெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு யங்ஸ்டர், அதாவது ஒரு வயசு பையன் வந்து ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருக்காரு. யாரெல்லாம் என் கூட ஏரியா 51 போக வரீங்க அப்படின்னு கேட்டுருக்கிறப்ப நிறைய பேர் நானும் வரேன் கமெண்ட் விட்டுருந்தாங்க. அதுவும் சைன் போடணும், ஏரியா 51 நான் கண்டிப்பாக சைன் போடுற மாதிரி ஒரு அவரோட லிங்க் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அந்த லிங்க்லேயும் பேசியிருந்தாரு. சரி போகலான். ஆனால் சொன்னது சும்மா ஃபேக்காக தான், அது ரியலாகவே நடந்திருக்கு கைஸ். அவங்களோட பிளான் என்ன தெரியுமா கைஸ்? செப்டம்பர் 20, 2019, அதாவது போன வருஷம் செப்டம்பர் 20 அன்னைக்கு எல்லோரும் ஓடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா மொத்தம் 15 lakhs பீப்புள்ஸ், அதாவது 15 லட்சம் யங்ஸ்டர்ஸை கூட்டிகிட்டு அந்த ஏரியா 51 நோக்கி ஓடுறாங்க கைஸ். ஓடுறப்ப அந்த கேமல் டியூட் ஆர்மினால் பாதி பேர் தான் சொல்ல முடியும், பாதி பேர் சொல்ல முடியாது. அதில் பாதி பேர் உள்ள போய் என்னென்னு பார்த்து சொல்கிறது தான் அந்த ஈவெண்ட் கைஸ். கேட்கவே முட்டத்தனமாக இருக்குல்ல, அதையும் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன பண்ணாங்கன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ இன்னும் 2 to 3 days போட்டுருவேன், அது வரை வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அங்கே ஓடுறப்ப எப்படி இருக்கும். ஒரு வார் சீன் மாதிரி இருக்கும், முன்னாடி 2 உலகத்துக்கும் ஒரு போர் நடக்கிற மாதிரி, அப்படியே மக்கள்லாம் கூட்டமாக ஓடுறப்ப ஒரு வேற லெவல் அமேசிங்காக இருக்கும்ல கைஸ். சரி, அவங்க ஓடினாங்களா இல்லை ஓடலையா, இல்லை என்ன நடந்துச்சு, எத்தனை பேர்த்து கைது பண்ணாங்க, எத்தனை பேர்த்த கொண்டாங்கன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். இப்போ வாங்க 4th டாப்பிக்கில் போகலாம். அந்த 4th டாபிக் சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னோட டாப்பிக்லேயே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கைஸ். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்து அந்த ஏரியா 51 என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். அந்த ஐடியா என்னென்னா, அந்த ஏரியா 51 ஒரு டெசர்ட் தானே கைஸ். அந்த டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மவுண்டெயின் இருக்குது கைஸ், அதான் லிகாபு பில்ஸ் அப்படிங்கிற ஒரு மவுண்டன்ஸ் மேலே நின்று லாங் டெலஸ்கோப் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மேல் பார்வை மட்டும் பார்க்கணும், கிளியராக பார்க்க முடியாது கைஸ். ஏதோ எறும்பு நகர்ற மாதிரி, மனுஷங்க அந்த ஆர்மிஸ் இருப்பாங்க எறும்பு நகர்ற மாதிரி ஒரு மேலாட்டமாக நம்மளுக்கு ஒரு கருத்து கிடைக்கும். அந்த அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா நீங்கள் பாருங்கள். சரி தாங்க, இப்போ நம்ம 4th டாப்பிக்கில் போகலாம். 4th டாபிக் என்னென்னா, யூஎஃப்ஓ உண்மையா, அமெரிக்காவுக்கோ ஏலியன்ஸுக்கோ ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, அந்த ஏரியா 51 என்ன இருக்குங்கிறது, மக்களால் சொல்லப்படும் கருத்துக்கள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம் கைஸ். வாங்க பார்க்கலாம். சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா, யூஎஃப்ஓ யாராச்சும் பார்த்துருக்காங்களா? யூஎஃப்ஓவை நிறைய பேர் பார்த்துருக்க சொல்லியிருக்காங்க கைஸ். அதில் 100% எடுத்துக்கிட்டு அந்த 100%ல் பார்த்துருக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 50% வந்து பீப்புள்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, பெரிய 50% பீப்புள்ஸ் ஃபேக் பாய்ஸ். நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். யூஎஃப்ஓங்கிறது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு பறக்கும் தட்டு, ஃப்ளையிங் டிஸ்க்கு. ஒரு வானத்தில் தட்டு மட்டும் பறந்துட்டு போச்சுன்னா அதுதான் கைஸ். பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். செகண்ட் பாயிண்ட் என்ன கைஸ், ஏலியன்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்குன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க டிஃப்ரெண்ட்ஸாக கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு யாருக்கும் சரியாக தெரியல, தெரிஞ்சு வந்தால் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கைஸ். சரி, இப்போ தேர்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம் கைஸ். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, மக்களால் சொல்லப்படும் கருத்து என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியன்ஸ் இருக்குது. ஏலியன்ஸ் அவங்க ஏலியன்ஸ் கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க, ஏலியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகுது, அவங்களும் பதிலுக்கு ஏதாவது தராங்க. அதுங்கிறது ஃபஸ்ட்டு டாபிக் கைஸ். செகண்டு, ஏலியன்ஸை பிடிச்சி கடத்தி வச்சுருக்காங்க, அதாவது கைது பண்ணி வச்சு அதோட உடம்புல ஆராய்ச்சி செஞ்சு அதை போஸ்ட்மார்ட்டம் அதை பண்ணி என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏலியன்ஸ் வந்து அந்த ஷிப் இருக்குல்ல கைஸ், அதை ரீமாடிஃபைட் பண்ணி புதுசாக ஒரு வெப்பன்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது தேர்ட் பாயிண்ட் கைஸ். இப்போ 4th பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். 4th பாயிண்ட் என்னென்னா, மக்களை தஸ்தெழுப்பதற்காக அமெரிக்காவே உருவாக்குனா ஒரு மொக்கையான இடம் அப்படி சொல்கிறாங்க நிறைய பேர். உங்களுக்கு எல்லாம் புரியலன்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு உதாரணம் என்னென்னா, இப்போ அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிடுச்சு, அதை மக்கள் மனசுலேருந்து மறைக்க வைக்கணும், அதாவது டஸ்ட் திருப்பணும்னா டக்குன்னு ஏரியா 51 ஒரு மேட்ச் எடுத்து வெளில விட்டா, ஏரியா 51 ரொம்ப சீக்கிரட்டான இடம்ல, அந்த இடத்துலேருந்து வெளியே விட்டா அந்த சீக்கிரட்டை எல்லோரும் பார்த்துடுவாங்க, அமெரிக்கா மேலே இருக்க தப்பு வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் கைஸ் இந்த 4th டாபிக்.
5வது ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதங்கள், அதாவது மிகப்பெரிய அணு ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல கைஸ், அதெல்லாம் சோதிச்சு பார்க்குற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6th என்னன்னா, அங்கே தான் நிறைய பெரிய ஆபத்தான வெப்பன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, சீக்கிரட்டான நிறைய, அதாவது லேபு, இந்த சயின்டிஸ்ட் லேப்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 7th என்னன்னா, அங்கே தான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் கைஸ், இந்த மாதிரி 7 வகையான விஷயம் தான் மக்களால் சொல்லப்படுது. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் பற்றி வீடியோ போடணும்னா, இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், அந்த மறக்காமல் அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வரும். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை ஃப்ரம் டிஜே.